ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. ஆனால் அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அதே மாதிரி உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அதனால் சரியாக வீடியோ போட முடியல. நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன். நம்ம ஒன்று நினச்சி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி முடியும். என்னோடய பிளானே வேறு மாதிரி இருந்தது. எல்லா பிளானுமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் பிளானுன்னு சொன்னது என்னோடய வீடியோஸ்க்காக நான் என்னென்னலாம் பிளான் போட்டு வச்சேனோ அதெல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் அந்த வ்ளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறமாவது நான் பிளான் பண்ணபடி நடக்கணும்னு. ஆனால் சரியானபடி நடத்த முடியல. இதுக்கப்புறமாவது நடக்குதான்னு பார்க்கலாம். எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாங்க. ஆனால் மனக்குழப்பமோ, மன கஷ்டமோ இருந்தால் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படி தான் இந்த கொஞ்ச நாள் எனக்கு போச்சு. அதனால் எதையுமே கரெக்டாக செய்ய முடியல. அன்றைக்கி சண்டே அன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா கார்டனுக்கு வந்திருந்தேன். அப்பா தான் தொல்லை பண்ணி என்னை கூப்பிட்டாரு. ஏன்னா இந்த கத்திரிக்காய் செடியில் நிறைய கத்திரிக்காய் வச்சுருந்தது. இவ்வளோ நாள் நாங்கள் செடி வளர்த்ததில்ல. இப்போ தாங்க இவ்வளோ கத்திரிக்காய் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்னுமும் நல்லா காய்ச்சிட்ருக்கு. இந்த செடிக்கு மருந்தெல்லாம் கூட எதுவுமே சேர்க்கல. வெறும் தண்ணி மட்டும் விட்டது தான். அது என்னமோ தெரியல, நிறைய காய்ச்சிருச்சு. இந்த வாழைமரம் பார்த்திங்கன்னா இலைக்கு மரம். இது பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தாங்க ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பழமும் கொஞ்சமாக தான் இருக்கும். இங்கே சைடில் இருக்கிற வாழை மரம்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் வாழைப்பழம் இது. இதெல்லாம் இப்போ வெட்டி எடுக்கலான்னு இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. அப்பாவுக்கு பொழுதுபோக்கே பார்த்திங்கன்னா இந்த கார்டன் தான். காலையில் தண்ணி விடுவார், சாயந்தரம் தண்ணி விடுவார். நிறைய நேரம் அங்கே தான் இருப்பார். காலையில் கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு சமைச்சாச்சு. சமைக்கிறதெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கல. ஏன்னா எப்போவும் சண்டேனால இட்லி மட்டன் குழம்பு தான். அதை தான் வச்சுருந்தேன். செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீடு காலி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரெண்ட்டுக்கு போய்ட்டுருந்தோம் இல்லையா? நான் ஏற்கனவே இருந்த வீடு அதை காலி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்படா சாமான் எடுப்பாங்க, நம்ம வீட்டை போய் பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருந்தேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு. நான் முதலே சொன்ன மாதிரி தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி மிச்சாச்சு. பசங்களும் குளிச்சு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்பா ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டார். அவருக்கு மட்டும் பார்த்தா டிஃபன் எடுத்து வச்சுட்டேன். காலையிலேக்கு இட்லி மட்டன் குழம்பு வச்சாச்சு. லஞ்சுக்கு எதுவுமே பெருசாக செய்யலை. வெறும் சாம்பார் வச்சுட்டேன். தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். ரசம் வச்சு விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலான்னு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பசங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எப்போவுமே பிரியாணி, சிக்கன் கிரேவி இதே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் லெக் பீஸ் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் போனஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை வச்சு எதாவது செய்யலான்னு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்பா மட்டும்தான் முதல்ல சாப்பிட்டாரு. நாங்கள் பசங்கள்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த கையோடு எல்லாத்துக்கும் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் தந்தூரி தான் செய்ய போகிறேன். அதுவும் அவனில் தான் செய்ய போகிறேன். அதனால் எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காலையிலேயே அந்த வேலையை முடிச்சிட்டேன். சிக்கன் லெக் பீஸ் பார்த்திங்கன்னா 4 தான் இருந்தது. அது எல்லாேருக்கும் வராது இல்லையா? அதுவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாகவும் இருந்தது லெக் பீஸ் வேறு. அதனால் கொஞ்சம் சிக்கன் டிக்கா செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கும் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கன் டிக்காவுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் தயிர், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது கொஞ்சமாக ஆரிகனோ சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ போன்லெஸ் சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஸ்கொயராக கட் பண்ண கேப்சிகம், வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே அந்த கேப்சிகமும் ஆனியனும் தான். அந்த மசாலாவோட ஊறி அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கனை விட அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தண்ணியே ரொம்ப இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் தந்தூரிக்கு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி. நெக்ஸ்ட்டு பெரி பெரி மசாலா சேர்த்துக்கிட்டேன். நம்ம விருப்பம் தாங்க, மசாலா எப்படி வேணாலும் சேர்க்கலாம். இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆரிகனாவும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது அந்த மேலே அந்த மசாலா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துருக்குறேன்.
நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச லெக் பீஸை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறி வரும். அதே மாதிரி நல்லா சீக்கிரமாகவும் குக் ஆகும். நான் முதலே சொன்ன மாதிரி லெக் பீஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைட்லலாம் வந்து கட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் நான் வந்து 11 மணிக்கு இதுக்கு மசாலா போட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 6 மணி போல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற ட்ரேயில் பார்த்தீங்கன்னா வாஷ்மேன் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் சிந்தி வரும்போது அதை கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ட்ரேயிலே டேரெக்டாக விழுந்ததுன்னா அப்படியே வந்து கருகி போயிடும். இந்த பேப்பரில் விழுந்ததுன்னா அந்த பேப்பரை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெக் பீஸை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து முதல்ல அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிக்கன் டிக்காவுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதை வந்து வச்சேன். இது கூடவே சேர்த்து வச்சுட்டேன். காலையில் நான் மசாலா போடும்போதே சொல்லிட்டேன் சஷ்மு வந்து நான் தான் வந்து சிக்கன் டிக்கா வந்து அதை வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காகவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவளை கூப்பிட்டு விட்டேன். வந்து கடகடன்னு வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டா. இந்த மாதிரி வேலைங்கள்லாம் செய்கிறதுக்கு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். நம்மலாம் ஏதாவது ஒரு வேலை வாங்கணும்னா செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச வேலை. நான் இந்த மாதிரி போடுன்னு சொன்னது தான் டக்கு டக்குன்னு வந்து போட்டு கொடுத்துட்டா. இது தவாலே கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே லெக் பீஸ் வந்து வச்சுருக்கிறதுனால அதிலே வந்து போட்டுட்டேன். என்னென்னா வந்து லெக் பீஸ் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா தான் வந்து இதை நான் வச்சேன். ஏன்னா இது சீக்கிரமாக குக் ஆகிரும். இதை செய்யறத நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ப்ரீஹீட் பண்ணும்போது 10 மினிட்ஸ் வச்சோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டேன். டைமரே வைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா டைமர் வச்சு விட்டேன். நம்ம வந்து டைமர் வச்சாலுமே வந்து அப்பப்போ வந்து எடுத்து இது மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு திருப்பி விட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் தாங்க செலவாச்சு. நம்ம நார்மலாக இதை பொரிச்சு எடுத்தோம்னா ஃபுல்லாக வந்து ஆயிலே குக் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மீதி இருக்கிற ஆயிலும் பார்த்திங்கன்னா கீழே ஊற்றிடுவோம். எவ்வளவோ வேஸ்ட் ஆகும். இதில் வச்சு இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் எல்லாமே நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கலாம். சிக்கன் டிக்காவுமே அப்படி தான். நம்ம தவால செஞ்சு எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் கருகிடும். அதுக்காக கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அவனில் வைக்கும்போது அந்த மாதிரி இல்லை. கருகிற பிரச்சனையும் கிடையாது. ஆயிலும் அந்தளவுக்கு செலவாகிறது. இந்த லெக் பீஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் தான் சிக்கன் டிக்கா வச்சேன். ஏன்னா வந்து அதில் சீக்கிரமாகவே குக் ஆகிரும். அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் இதை வச்சுருந்தேன். நான் முதலே சொன்ன மாதிரி 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே எடுத்து மேலே கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்து வச்சேன். அதே மாதிரி அப்பப்போ திருப்பியே விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி குக் ஆகி வரும். மொத்தமாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா தந்தூரி சிக்கன் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாஸும் மைனஸும் வச்சு சாப்பிட்ட போது சும்மா அட்டகாசமாக இருந்தது. The next day. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இருந்த பழைய வீடு தான். காலி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பெயிண்டர்லாம் வந்திருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பயங்கரமாக இருந்தது. வாடகை இருக்கிறவங்க இவ்வளோ மோசமாக வந்து வீட்டை விட்டுட்டு போகக்கூடாது.
நான் இருந்த வரைக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா, அப்படி கோயில் மாதிரி இருந்தது. எங்களுக்கு இந்த வீட்ட வந்து பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நாங்க கிளீன் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பயங்கரமா இருந்தது. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே வந்து வெள்ளையா இருந்தது. இப்போ கொஞ்சம் ஆசிட் போட்டு வந்து கழுவிட்டாங்க. அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கவே முடியலங்க. டாய்லெட் பேஷனையே மாத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்க மாத்திட்டோம். இப்போ வேற பேஷன் வந்து அவ்வளோ மோசமா இருந்தது. இந்த மாதிரி இப்படி வச்சிருக்கீங்களே வீடுன்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்றாங்க, நான் இருந்த வரைக்கும் இந்த வீட்ட எப்படி வச்சிருந்தேன். நீங்க பார்த்தீங்கல்ல, நீங்க உங்களுக்கு விடும்போது நாங்க எப்படி விட்டோம்னா, நீங்க சொந்த வீடு மாரி வச்சிருந்தீங்க. வாடகை எடுக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு வந்து ரொம்ப வந்து அதிகாரமா பேசிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் வீட்ட ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வீடையே வந்து புதுசா மாத்திட்டோம். அடுத்து வரப்போற வீடியோல நான் உங்களுக்கு அது கண்டிப்பா ஷேர் பண்றேன். செவுத்துல ஆணி அடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அங்கங்க ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ அடிச்சிருக்காங்க பாருங்க. இப்ப எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அப்படியே வந்து பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. நாங்க ஏற்கனவே அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த ஆணி மட்டும் அப்படியே விட்டுட்டு, மீதி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, இது எனக்காக அப்படின்றதுக்காக நெறைய வசதிகளோட தான் அப்பா வந்து கட்டிக் குடுத்தாரு. யூபிஎஸ் வைக்கிறதுக்கு கூட இங்க பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்லேருந்தும் வரும். அது ஏன் எதுக்குன்றது உங்களுக்கு போக போக தெரியும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போற வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய்.